கேம் சேஞ்சர் படம் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சங்கர் சார்னாலே பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்டத்துக்கு எந்த குறையும் இல்லை. பயங்கரமான பொருட்செலவில் எடுத்திருக்காங்க. நிறைய உழைச்சி எடுத்திருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. நமக்கு யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. லாஸ்ட் செம நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ராம் சரண் ஆக்டிங்ல பயங்கரமா பின்னிருக்காரு. அவர் ஏற்கனவே RRRலாம் பயங்கரமா கலக்கியிருப்பாரு. மாவீரன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு. எனக்குமே அவரோட படம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சங்கர் சார் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜாக தான் எடுப்பார். இந்த படத்துலையும் அதே தான். ஒரு சொசைட்டிக்காக போராடுற மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஓவராலாக படம் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் பின்னிருக்காங்க. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸ்டன்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லா சீன்ஸுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. லொக்கேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. எடிட்டிங் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா சீன்ஸுமே ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ராம் சரணுக்கு இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. மியூசிக் நிறையா இந்த கிரைம் த்ரில்லிங் நிறைய இருந்துச்சு. நமக்கு கண்டே பிடிக்க முடியாது யார் சஸ்பெக்ட்னு. இதுலயும் இருக்கு. நிறைய அரசியல் தான் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்தியன் 2ல சொன்ன மாதிரி தான் அதுலேயுமே அதிகமாக சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். இந்தியன் 2, அந்நியன் எல்லாத்துலேயும் சொன்னது தான். அவர் எல்லா படத்துலையும் அரசியல் பேசாமல் இருக்கவே மாட்டார். பேசியிருக்காரு. அவரோட பிரம்மாண்டத்தையும் காட்டியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது ஓவராலாக. தமிழ் படங்கள் அதிகமாக எடுக்க முடியல, பட்ஜெட் கிடையாது அப்படின்னு பார்த்தா அவர் ஒதுக்கி வச்ச மாதிரி தமிழ் சினிமா சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சொல்ல முடியுமா? அதில் பிடிச்ச சீன்னா அவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் யாருன்னு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு யாருன்னு சொல்லவே முடியாது. டவுட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு லாஸ்ட் செம ட்விஸ்ட் இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா தான் எடுத்திருக்காங்க. அவரோட இப்போ ஒரு டைரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. அவரோட ஸ்டைல் பிரம்மாண்டமாக பண்ணுறது அதுதான் அவரோட ஸ்டைலு. அவர் நல்லா பண்ணுவார். அந்த கலெக்ஷனும் எடுத்துருவார். அதனால் அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்க. அவரோட ஸ்டைலில் அவர் பண்ணுறாரு. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. எல்லாருமே